வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. இன்ட்ரோவர்ட்ஸை பத்தி நாம அதிகமா அலசி ஆராய்ஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். போன 2 பதிவுகள்ல இன்ட்ரோவர்ட்ஸை பத்தின பொதுவான குணங்கள், அவங்களுடைய பாசிட்டிவ், அவங்களுடைய நெகட்டிவ்ஸ், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான சிறப்பம்சங்களை பத்தி நாம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியா 3வது பகுதியான இன்னைக்கு இன்ட்ரோவர்ட்ஸை பத்தி இன்னும் சில டீடைல்டான விஷயங்களை பத்தி நாம பார்க்க இருக்கிறோம். அதாவது அவங்களுடைய பிரெயின், அவங்களுடைய மூளையினுடைய அமைப்பு எப்படி செயல்படுது, எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ்ல அவங்களுடைய மூளை எப்படி வித்தியாசப்படுது அப்படிங்கறதையும், என்னென்ன விதமான டைப்ஸ் ஆஃப் இன்ட்ரோவர்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கறதையும், அதோடு இன்ட்ரோவர்ட்ஸை பத்தின சில மித்ஸ், இன்ட்ரோவர்ட்ஸ்னா இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சில நம்பிக்கைகள் இருக்கும் இல்லைங்களா, அதாவது தவறான நம்பிக்கைகள், அதெல்லாம் என்ன அப்படிங்கறத நாம பார்க்க இருக்கிறோம். நீங்க ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருந்தா உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவுல இந்த வீடியோ உதவி பண்ணும். நீங்க இன்ட்ரோவர்ட்டா இல்ல அப்படின்னா உங்களுடைய நண்பர்களோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாராவது ஒருத்தங்க ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க, அவங்கள பத்தி நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணும். சரி, ஆரம்பிக்கலாங்களா? முதலாவது தி பிரெயின். எக்ஸ்ட்ரோவர்ட்ஸோட பிரெயினையும் இன்ட்ரோவர்ட்ஸோட பிரெயினையும் ரீசர்ச் பண்ணினதுல சயின்டிஸ்ட் சில விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க. அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு இன்ட்ரோவர்ட்டோட மூளையினுடைய ஃப்ரண்டல் லோப் அப்படிங்கிற பகுதிக்கு அதிகப்படியான பிளட் ஃப்ளோ இருக்குமா. இந்த அதிகப்படியான ரத்த ஓட்டத்தின் காரணமா இந்த ஃப்ரண்டல் லோப் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரோவர்ட்ஸை விட இன்ட்ரோவர்ட்ஸுக்கு கொஞ்சம் அதிகமா ஆக்டிவா இருக்குமா. சரி, இந்த ஃப்ரண்டல் லோப் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும், நிறைய ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுலயும், நிறைய விஷயங்களை திட்டமிடுறதுக்கு ஹெல்ப் பண்றதுதான் இந்த ஃப்ரண்டல் லோப் அப்படிங்கிற மூளையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பகுதி. சோ இயல்பா ஒரு இன்ட்ரோவர்ட்டுக்கு நிறைய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிறதும், நினைவுபடுத்திக் கொள்வதும், ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதும், நிறைய விஷயங்களை பிளான் பண்றதும் ரொம்ப இயல்பா வரக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது டோபமைன். இந்த டோபமைன் அப்படிங்கிற சுரப்பியை பத்தி நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க ஒரு செயல் செய்றீங்க, அந்த செயல் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட், நல்ல ஒரு விளைவு கிடைக்கும் போது உங்களுடைய மூளையில டோபமைன் அப்படிங்கிற ஒரு சுரப்பி சுரக்கும். சோ அதை சுரக்கும் போது நீங்க ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்த தடவை அதே செயலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் இந்த டோபமைன் காரணமா உங்களுக்கு ஏற்படும். சோ அதுதான் டோபமைன் சுரப்பி. இந்த டோபமைன் சுரப்பியினுடைய அளவுல எக்ஸ்ட்ரோவர்ட்ஸுக்கும் இன்ட்ரோவர்ட்ஸுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது, எல்லாம் ஒரே அளவு தான். ஆனா ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் எந்தெந்த விஷயத்துல எல்லாம் இந்த டோபமைன் சுரப்பியினால தூண்டப்படுறாங்களோ அந்தந்த விஷயங்கள் ஒரு இன்ட்ரோவர்ட்னுடைய பிரெயின்ல ஆக்டிவா இல்ல. அதாவது ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டை சந்தோஷப்படுத்துற விஷயங்கள் ஒரு இன்ட்ரோவர்ட்டை சந்தோஷப்படுத்துறது இல்ல. ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கு எக்ஸ்டர்னலா, அதாவது வெளி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் தூண்டுதல்களை ஏற்படுத்தும். இப்ப உதாரணத்துக்கு என்டர்டெய்னிங்கான விஷயங்கள் இருக்கு, பயங்கரமான ஒரு டான்ஸ் பார்ட்டி நடக்கு, டான்ஸ் ஷோ நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் அதை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவார். ஆனா ஒரு இன்ட்ரோவர்ட்னால அந்த அளவுக்கு அந்த ஷோவை என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு இன்ட்ரோவர்ட்டை இந்த மாதிரியான விஷயங்கள் திருப்திப்படுத்தாது. அதனாலதான் ஒரு சோஷியல் செட்டிங்ல இருந்து, ஒரு கூட்டத்துல இருந்து, இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அதிகமான எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் என்ஜாய் பண்ற விஷயத்திலிருந்து ஒரு இன்ட்ரோவர்ட் தள்ளியே இருப்பாங்க. அதுக்கான ஒரு காரணம் அவங்களுடைய டோபமைன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த இன்ட்ரோவர்ட்ஸ் அப்படின்னாவே எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது, எல்லாருமே யூனிக் தான். ஆனா இவங்களை கேட்டகரைஸ் படுத்தலாம். இன்ட்ரோவர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 4 விதமான டைப்ஸ் இருக்கிறாங்க. அவங்க யாரு, அவங்களுடைய ஜெனரலான குணங்கள் என்ன அப்படின்னு இப்ப பார்க்கலாம். முதலாவது சோஷியல் இன்ட்ரோவர்ட்ஸ். ஜெனரலா இன்ட்ரோவர்ட்ஸ் அப்படின்னா இவங்க அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி சொல்லக்கூடிய குணம் கொண்டவங்க. அதாவது இன்ட்ரோவர்ட்ஸ் அப்படின்னாவே தனிமை விரும்பிகள், இவங்க தனியா தான் இருப்பாங்க, கூட்டத்துல இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் அமைதியை விரும்புவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய குணம் கொண்டவங்க தான் இந்த சோஷியல் இன்ட்ரோவர்ட்ஸ். ரெண்டாவது திங்கிங் இன்ட்ரோவர்ட்ஸ். இந்த பகல் கனவு காணக்கூடியவங்க, எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு விஷயத்த மைண்டுக்குள்ள போட்டு ஓட விட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயத்த அவங்களுடைய மனக்கண்ணால பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. டே ட்ரீமர்ஸ். இவங்களுடைய அதிகப்படியான நேரத்தை இவங்க ஏதோ ஒரு விஷயத்த சிந்திக்கிறதுலயும், ஏதோ ஒரு விஷயத்த கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கிறதையும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. மூன்றாவது ஆன்சியஸ் இன்ட்ரோவர்ட்ஸ். இவங்களை பத்தி சொல்லணும்னா இவங்க தனிமை விரும்பிகள், அடிக்கடி தனியா போய் உட்கார்ந்துக்குவாங்க, தனியா ஒரு இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க மத்த இன்ட்ரோவர்ட்ஸ் மாதிரி இல்லாம ஒரு கூட்டத்துல இருக்கும்போது ஷையா ஃபீல் பண்ணுவாங்க, கொஞ்சம் கூச்ச சுபாவம் இவங்களுக்கு அதிகமாவே இருக்கும். அல்லது ஒரு கூட்டத்துல இருக்கிறதுனால தான் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறதாகவும், இந்த கூட்டத்துக்கும் நமக்கும் செட் ஆகல அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதனாலேயே இவங்க தனிமையை விரும்பி தனியா போய் உட்கார்ந்துக்குவாங்க. சோ அந்த ஷை டைப் எல்லாருமே இந்த ஆன்ஷியஸ் இன்ட்ரோவர்ட்ஸ் அப்படிங்கிற டைப்புக்கு கீழே வருவாங்க. நான்காவது ரீஸ்ட்ரெயின்ட் இன்ட்ரோவர்ட்ஸ். ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி
தீர ஆலோசிச்சு சிந்திச்சு செயல்படக்கூடிய நபர்கள் தான் இந்த இன்ட்ரோவர்ட்ஸ். ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அதிகமான நேரத்தை எடுத்துக்குவாங்க, நிறைய விஷயங்களை ரீசர்ச் பண்ணுவாங்க, தெரிஞ்சுக்குவாங்க, சிந்திப்பாங்க, ஆலோசனை செய்வாங்க, அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவையே எடுப்பாங்க. சோ அந்த மாதிரியான இன்ட்ரோவர்ட்ஸ் தான் இவங்க. சோ இப்படி ஒரு இன்ட்ரோவர்ட்னுடைய குணத்தை வச்சு அவங்கள 4 டைப்பா பிரிக்கிறாங்க. அடுத்தது ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படினாவே இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு தவறான நம்பிக்கைகள் இருக்கு இல்லைங்களா, மித்ஸ். அது என்ன அப்படிங்கறதையும் பர்சனாலிட்டி டைப்ஸ் அடிப்படையில ஒரு இன்ட்ரோவர்ட்டை 8 விதமா பிரிக்கிறாங்க. அவங்களுடைய ஜெனரலான குணங்கள் என்ன அப்படிங்கறத இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைய வீடியோனுடைய ஸ்பான்சர் குக்கு எஃப்எம் பத்தின சில வார்த்தைகள். மனுஷங்களை 4 வகையா பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு பர்சனாலிட்டிக்கும் இருக்கிற தனி சிறப்பு என்ன, வீக்னஸ் என்ன, இதுல நீங்க எந்த வகை, உங்களை சுத்தி இருக்கிறவங்க எந்த பர்சனாலிட்டி டைப் அப்படிங்கறது எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பர்சனாலிட்டி பிளஸ் அப்படிங்கிற புத்தகத்தை நான் ரெக்கமெண்ட் செய்கிறேன். இந்த புத்தகத்தினுடைய ஆடியோ புக் சம்மரி குக்கு எஃப்எம்ல சூப்பர்பான ஆடியோ குவாலிட்டியில இருக்கு. 10,000 மணி நேரத்துக்கு அதிகமான ஆடியோ கண்டென்ட் லைப்ரரி இருக்கிற தரமான ஆப் தான் குக்கு எஃப்எம். இது ஒரு பிரீமியம் ஆப். மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனா 99 ரூபாய் இதனுடைய நார்மல் ரேட். பட் நம்ம எபிக் லைஃப் பார்வையாளர்களுக்கு மேசிவான 50% டிஸ்கவுண்ட்ல உங்களுடைய முதல் மாச சப்ஸ்கிரிப்ஷனை தொடங்க முடியும். அதாவது 49 ரூபாயிலிருந்து குக்கு எஃப்எம் கேட்கறத நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கு ELT50 அப்படிங்கிற கூப்பன் கோட பயன்படுத்துங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இப்போ இன்ட்ரோவர்ட்ஸை பத்தி நம்பப்படுற தவறான மித்ஸ், நம்பிக்கைகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். முதலாவது, இன்ட்ரோவர்ட்ஸ் அப்படின்னாவே அன்ஃப்ரெண்ட்லி. இவங்க கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வச்சுக்க முடியாது, ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு இவங்க செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு இன்ட்ரோவர்ட்டுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்ல அப்படிங்கறதுனாலே நிறைய பேர் இந்த முடிவை எடுத்துடுவாங்க. ஆனா ஒரு உண்மை என்ன அப்படின்னா, ஒரு இன்ட்ரோவர்ட்டுக்கு நிறைய நண்பர்கள் இருக்க மாட்டாங்க, ஒரு சில நண்பர்கள் இருப்பாங்க. ஒரு சில நண்பர்கள் இருந்தாலும் இந்த இன்ட்ரோவர்ட் ரொம்ப நல்ல ஒரு நண்பனா இருக்க முடியும். ரெண்டாவது மித் என்ன அப்படின்னா, இன்ட்ரோவர்ட்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு லீடரா இருக்க முடியாது, இவங்களுக்கு தலைமை பண்பு இருக்காது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு லீடர் அப்படின்னாவே ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சன் தான் எல்லாருடைய மைண்டுக்கு வருவாங்க. இன்ட்ரோவர்ட் பர்சன் மேக்ஸிமம் வர்றது இல்ல. ஆனா ஒரு இன்ட்ரோவர்ட் பர்சனால ஒரு நல்ல லீடரா இருக்க முடியும். அதற்கு ஒரு இன்ட்ரோவர்ட்டுக்கு இருக்கக்கூடிய அவங்களுடைய குவாலிட்டி தான் முக்கியமான காரணமா இருக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்களை ஈஸியா புரிஞ்சுக்க கூடிய தன்மை இன்ட்ரோவர்ட்ஸுக்கு அதிகமா இருக்கும். அவங்களுடைய குறைகள் என்ன, அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கறத இவங்கனால புரிஞ்சுக்க முடியும். ஒரு லாங் டேர்ம் கோல்ல ரொம்ப நாள் போக்கஸ்டா இவங்கனால இருக்க முடியும். நிறைய விஷயங்கள் இவங்களை பயமுறுத்தாது. சோ இந்த குவாலிட்டிஸ் ஒரு லீடருக்கு அவசியம் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த குவாலிட்டிஸ் இருக்கிற ஒரு இன்ட்ரோவர்ட் ஒரு நல்ல லீடராகவும் இருக்க முடியும். அடுத்த மித் என்ன அப்படின்னா, இன்ட்ரோவர்ட்ஸை புரிஞ்சுக்கவே முடியாது, எதையுமே வெட்டு வெடுக்குன்னு பேச மாட்டாங்க, அவங்களுடைய மனசை திறந்து பேசவே மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சில இன்ட்ரோவர்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆனா எல்லா இன்ட்ரோவர்ட்ஸும் இந்த மாதிரி கிடையாது. எல்லார்கிட்டயும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய மனசுல என்ன இருக்கு அப்படின்னு ஓப்பனா பேச மாட்டாங்க. ஆனா யார் ஒரு இன்ட்ரோவர்ட்டுக்கு ரொம்ப நெருக்கமா க்ளோஸா இருக்காங்களோ அவங்க கிட்ட அவங்களுடைய மனசை ஓபன் பண்ணி நிறைய விஷயங்களை பேசுவாங்க. சரி, இப்போ இன்ட்ரோவர்ட்ஸை பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா உள்ள இறங்க இருக்கிறோம். இன்ட்ரோவர்ட்ஸை பர்சனாலிட்டி அடிப்படையில 8 விதமா பிரிக்கிறாங்க. சோ அதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பர்சனாலிட்டி அடிப்படையில இன்ட்ரோவர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த 2 கேரக்டரை எடுத்துக்கிட்டு அதோட சேர்த்த ஒரு 3 காம்பினேஷன் அடிப்படையில, அதாவது ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு சில காம்பினேஷன் அடிப்படையில சில குணங்கள் இருக்கும் இல்லைங்களா, அந்த குணங்கள் அடிப்படையில 8 விதமா பிரிச்சிருக்காங்க. இதுல நீங்க எந்த விதம் அப்படிங்கறதையும், அல்லது நீங்க ஒரு இன்ட்ரோவர்ட்டா இல்லாத பட்சத்துல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இன்ட்ரோவர்ட் இவங்க எந்த கேட்டகரி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்க சொல்லப்படுற பர்சனாலிட்டி டைப் அண்ட் அதோடு பொருந்தக்கூடிய குணங்கள் என்ன அப்படிங்கறத கவனிச்சுக்கிட்டே வாங்க. இப்போ ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதலாவது டைப் ISTJ. இவங்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க சென்சிவா இருப்பாங்க, திங்கிங் அண்ட் ஜட்ஜிங் அப்படிங்கிற 3 விஷயங்கள் இருக்கும். சென்சிங் அப்படின்னா இவங்க அதிகப்படியான டீடைல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, ஃபேக்ட்ஸ் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உண்மை அப்படிங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, ஒரு கான்கிரீட்டான இன்ஃபர்மேஷன், எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கா அப்படிங்கறத பார்ப்பாங்க. அடுத்தது இவங்க ரொம்ப அதிகமா சிந்திக்க கூடியவங்களா இருப்பாங்க. அடுத்தது இவங்க ரொம்ப ஜட்ஜிங்கா இருப்பாங்க. ஜட்ஜிங் அப்படின்னா இது இப்படிதான், இவங்க இப்படிதான் அப்படின்னு உடனடியா ஒரு விஷயத்தை வச்சு முடிவுக்கு வந்துடுவாங்க. சோ இவங்க தான் ISTJ பர்சனாலிட்டி. இவங்க ரொம்ப அமைதியானவங்க, அட் த
சேம் டைம் கொஞ்சம் சீரியஸ் ஆனவங்க, ஒரு நார்மலான பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, ரொம்ப பொறுப்புணர்ச்சி கொண்டவங்க, ரொம்ப லாஜிக்கலா இருப்பாங்க, பிராக்டிக்கலா இருப்பாங்க. ஒரு இலக்கு இருக்கு அப்படின்னா அந்த இலக்கை நோக்கி ரொம்ப பொறுமையா அதற்காக வேலை செஞ்சு அந்த இலக்கை அடையக்கூடிய தன்மை கொண்டவங்களா இருப்பாங்க. அடுத்தது ISFJ பர்சனாலிட்டி. இந்த வகை இன்ட்ரோவர்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களும் சென்சிங்கா தான் இருப்பாங்க. அதாவது நம்ம மேல பார்த்தோம் இல்லைங்களா, சென்சிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குணம் இவங்க கிட்ட இருக்கும். அடுத்தது இவங்க ஃபீலிங், அதாவது எல்லாத்தையும் உணரக்கூடியவங்களா இருப்பாங்க. அட் த சேம் டைம் இவங்க எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த குணங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இவங்களுக்குள்ள செயல்படும். அதாவது இவங்க ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அட் த சேம் டைம் மற்றவங்களுடைய உணர்வை புரிஞ்சுக்கவும் இவங்கனால முடியும். இதை வச்சு அவங்க ஜட்ஜ் பண்ணவும் செய்வாங்க. இவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப அன்பானவங்களா, கனிவானவங்களா, கருணை உள்ளம் கொண்டவங்களா இருப்பாங்க. கடமையை நிறைவேற்றணும், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப போக்கஸ்டா இருப்பாங்க. இவங்களுடைய வேலையை விட மற்றவங்களுடைய வேலையை முதல்ல செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப தீவிரமான எண்ணம் கொண்டவங்களா இருப்பாங்க. மற்றவங்களுக்கு உதவி பண்றதுல, மற்றவங்களுக்கு சேவை செய்யறதுல ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடிய நபர்கள் தான் இவங்க. அடுத்தது ISTP பர்சனாலிட்டி. இந்த வகை இன்ட்ரோவர்ட்ஸ்க்கு சென்சிங் அப்படிங்கிறது இருக்கும். இவங்க அதிகமா சிந்திக்கக்கூடிய திங்கர்ஸா இருப்பாங்க. அதோடு இவங்க ரொம்ப பர்சீவிங்க, அதாவது வாழ்க்கையை ரொம்ப இயல்பா எடுத்துக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. போற போக்கில் இயல்பான முடிவுகளை எடுப்பாங்க. ஸ்பான்டேனியஸா உடனடியா சில ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. இந்த கோ வித் தி ஃப்ளோன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது நதி போற போக்குல போற மாதிரி இவங்களுடைய கேரக்டர் இருக்கும். இவங்க ரொம்ப அமைதியானவங்க, ரொம்ப ரிசர்வ்டு டைப் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு விஷயமும் எப்படி செயல்படுது, எப்படி இயங்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடான பர்சன்ஸா இருப்பாங்க. இதை ஏன் இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை தெரிஞ்சுக்கிறதன் மூலமா ஒவ்வொரு விஷயமும் எப்படி நடக்கும் அப்படிங்கறத முன்கூட்டியே புரிஞ்சுக்கிட்டு இயல்பா முடிவெடுக்கக்கூடிய தன்மை கொண்டவங்களா இருப்பாங்க. அதுக்காக தான் ஒவ்வொரு விஷயமும் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறதுல இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம். இதனாலேயே இவங்களுக்கு இந்த மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். எல்லா விஷயமும் எப்படி இயங்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுனாலேயே எல்லா விஷயத்தை எப்படி ரிப்பேர் பண்றது அப்படிங்கறது இவங்களுக்கு ரொம்ப ஈஸியா வரும். ஒரு மோட்டார் சைக்கிளோ, ஒரு டிவியோ, ஒரு ஃப்ரிட்ஜோ அல்லது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எப்படி அதனுடைய மெக்கானிக்கல் பார்ட்ஸ் இருக்கு, எப்படி அது வேலை செய்யுது அப்படிங்கறதுல இவங்களுடைய ஆர்வம் போய்கிட்டே இருக்கும். அதோடு சில எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் அல்லது ஸ்டண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் இவங்களுக்கு சில இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ரொம்ப பொறுமைசாலிகள். ஒரு தெளிவான ஐடியா, ஒரு தெளிவான முடிவு கிடைக்கிறது வரைக்கும் ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சில விஷயங்கள் புரிஞ்சிருச்சு, சில விஷயங்கள் தெளிவான முடிவு கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் முடிவெடுக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க. அடுத்தது ISFP பர்சனாலிட்டி. இந்த வகை இன்ட்ரோவர்ட்ஸ் மேல சொன்ன மாதிரி ரொம்ப சென்சிங்கா இருப்பாங்க. இவங்க எல்லா விஷயங்களையும் ஃபீல் பண்ணுவாங்க, மற்றவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்குவாங்க. அட் த சேம் டைம் எல்லாத்தையும் போற போக்குல இயல்பா ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பர்சீவிங் அப்படின்னு சொல்லப்படுற குணம் இவங்க கிட்ட இருக்கும். ரொம்ப அமைதியானவங்க, ரொம்ப சீரியஸ் ஆனவங்க, ரொம்ப சென்சிட்டிவானவங்க, ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவங்க. நான் எந்த சண்டைக்கும் போக மாட்டேன், ஆனா வர சண்டையை விட மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணம் கொண்டவங்க. உதாரணத்துக்கு நம்ம எந்த விதமான ஆர்குமெண்ட்லயும் நாம ஈடுபடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா ஒரு ஆர்குமெண்ட் ஏற்படுது அப்படின்னா அதுல இவங்க கலந்துக்குவாங்க. சில நேரத்துல அந்த ஆர்குமெண்ட் ஏற்படணும் அப்படின்னு கூட இவங்க நினைப்பாங்க. ரொம்ப நேர்மையும் உண்மையும் விசுவாசம் கொண்டவங்க. கிரியேட்டிவிட்டி இவங்க கிட்ட ரொம்ப அதிகமா இருக்கும். நாம தனிப்பட்ட முறையில ஏதாவது ஒரு விஷயத்தை ரொம்ப கிரியேட்டிவா ஒரிஜினலா கிரியேட் பண்ணணும் அப்படின்னு எண்ணம் கொண்டவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு ஃப்ரீயா இருக்கிற, பிளெக்சிபிளா இருக்கக்கூடிய ஒரு டைம் ஃப்ரேம்ல ஒர்க் பண்ணணும், சுதந்திரமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய தனிமை விரும்பிகள் தான் இவங்க. இப்போ என்ன நடக்குது, இப்போ என்ன போய்கிட்டு இருக்கு, இப்போ நீ என்ன என்ஜாய் பண்ற அப்படிங்கிற இந்த பிரசன்ட் அப்படிங்கிற இந்த மொமெண்ட்டுக்கு அதிகப்படியான ஃபோக்கஸ் கொடுக்கறவங்க தான் இந்த ISFP. அடுத்தது INFJ பர்சனாலிட்டி. இந்த வகை இன்ட்ரோவர்ட்ஸ் இன்ட்யூட்டிவா இருப்பாங்க, அதாவது உள்ளுணர்வு சார்ந்தவங்களா இருப்பாங்க. அவங்களுடைய மனசுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன், ஒரு உள்ளுணர்வு இவங்களுக்குள்ள இது நல்லது, இது கெட்டது, இது சரி, இது தவறு, இது செய்யலாம், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது அதை கேட்டு செயல்படக்கூடிய நபர்கள். அடுத்தது இவங்க ஃபீலிங், அதாவது எல்லாத்தையும் உணரக்கூடிய தன்மை கொண்டவங்க. ஜட்ஜிங், இவங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ, இவங்க என்ன ஃபீல் பண்றாங்களோ இது ரெண்டையும் வச்சு இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணக்கூடிய, முடிவு கட்டக்கூடிய நபர்கள் தான் இவங்க. இவங்க ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இருப்பாங்க, சென்சிட்டிவா இருப்பாங்க, ஒரிஜினலா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நாம ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னா, நாம ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னா, நாம ஒரு ஐடியாலஜியை ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, மற்றவங்களோட இவங்க கூட நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கணும் அப்படின்னா
இதுக்கெல்லாம் வந்து ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. சும்மா நான் இவங்க கூட ஃப்ரெண்டா இருக்கேன், நான் இதை ஃபாலோ பண்றேன், நான் இந்த கட்சியை ஃபாலோ பண்றேன், நான் இந்த வேலையில இருக்கிறேன், இந்த ஜாப்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே பணத்துக்காகவோ மற்ற விஷயங்களுக்காகவோ நான் இதுல இருக்கேன், நான் இங்க இருக்கேன், நான் இவங்க கூட இருக்கேன் அப்படிங்கறத தாண்டி நான் ஏன் இருக்கேன், எதற்காக இருக்கேன், அதனுடைய உண்மையான ஆழமான அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு இதெல்லாம் அக்குவேர் ஆணி வேற பிரிச்சு பார்க்கக்கூடியவங்க தான் இந்த INFJ. மற்றவங்களுடைய மோட்டிவ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப தீவிரமான ஆர்வம் கொண்டவங்க. அதனால மற்றவங்களை இவங்கனால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஒரு தெளிவான விஷனை முதல்ல உருவாக்கிடுவாங்க. ஒரு விஷயம் எப்படி நடக்கணும், எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற விஷனை கிரியேட் பண்ணிட்டு அந்த விஷன் அடிப்படையில் செயல்படக்கூடியவங்க தான் இந்த INFJ. அடுத்தது INTJ பர்சனாலிட்டி. இவங்களும் ரொம்ப இன்ட்யூட்டிவானவங்க. ஆனா இவங்க ரொம்ப சிந்திக்க கூடியவங்க. சிந்தனை அப்படிங்கிறது இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும். அண்ட் தென் இதை வச்சு அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. இவங்க சுதந்திர பறவைகள். ரொம்ப சுதந்திரமா இண்டிபெண்டன்டா இருக்கணும்னு நினைப்பாங்க, ஒரிஜினலா இருக்கணும்னு நினைப்பாங்க. விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும். ரொம்ப அனலிட்டிக்கலா இருப்பாங்க. ஒரு தியரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரியான விஷயம் இருக்கு, இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை வந்து உடனே ஒரு ஆக்ஷன் பிளானா மாத்திடுவாங்க. நீங்க நினைக்கிற இந்த விஷயத்தை செயல்படுத்தணும்னா இந்த விஷயங்களை பண்ணுனா அது நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு திட்டமே போட்டு கொடுத்துருவாங்க. இது எப்படி இவங்கனால முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா விஷயத்துல இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸை கவனிக்கக்கூடியவங்க இவங்க. அதாவது ஒவ்வொரு விஷயமும் எப்படி நடக்குது, எந்த பேட்டர்ன் அடிப்படையில் இயங்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயமும் எப்படி நடக்கும், எப்படி வரும், எப்படி செயல்படும் அப்படிங்கறத உணர்ந்து அதன் அடிப்படையில் முடிவெடுக்கக்கூடியவங்க தான் இவங்க. இவங்க ஒரு விஷயத்துல முடிவு எடுத்துட்டாங்க, கமிட் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க எடுத்த முடிவை சாதிக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க. இவங்க நேச்சுரல் லீடர்ஸ். நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லைங்களா, இன்ட்ரோவர்ட்ஸ் அப்படிங்கிறவங்க லீடராகவும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி லீடர்ஷிப் பண்பு இருக்கக்கூடியவங்க தான் இந்த INTJ. அடுத்தது INFP பர்சனாலிட்டி. அதாவது இவங்க இன்ட்யூஷன் சார்ந்தவங்களா இருப்பாங்க, எல்லாத்தையும் ஃபீல் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அட் த சேம் டைம் வாழ்க்கைய ரொம்ப இயல்பு தன்மையா, அதாவது போற போக்குல எல்லா விஷயத்தையும் அப்படியே இயல்பா முடிவெடுக்கிற மாதிரி, இயல்பா அனுபவிக்கிற மாதிரி, இயல்பா எடுத்துக்கிற மாதிரியான தன்மை கொண்டவங்களா இருப்பாங்க. இவங்க எதை நம்புறாங்களோ, இவங்க யாரையெல்லாம் வந்து மதிக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மற்றவங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னும் இந்த எண்ணம் கொண்டவங்களா இருப்பாங்க. இவங்களுக்குன்னு சில கொள்கைகளை வச்சிருப்பாங்க, சில வேல்யூஸை வச்சிருப்பாங்க. அதன் அடிப்படையில் வாழக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க எல்லா விஷயத்தையும் வந்து பொறுத்து போறவங்க, அடாப்ட் பண்ணிக்க கூடியவங்களா இருப்பாங்க, நேர்மையா உண்மையா இருப்பாங்க. அன்டில் இவங்க வச்சிருக்கிற கொள்கைகள் உடைக்கப்பட்டுச்சு அப்படின்னா இவங்க ஆப்போசிட்டா மாறுறதுக்கும் தயங்க மாட்டாங்க. அடுத்தது கடைசியா INTP. இன்ட்யூஷன் சார்ந்தவங்களா இருப்பாங்க, ரொம்ப அதிகமா சிந்திக்க கூடியவங்களா இருப்பாங்க, இயல்பு தன்மை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. உண்மையா ஒரிஜினலா இருக்கணும்னு நினைப்பாங்க, ரொம்ப லாஜிக்கலா இருப்பாங்க, அதிகப்படியான கிரியேட்டிவ் திங்கிங் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க. நிறைய ஐடியாஸ், நிறைய தியரிஸ், இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும் அப்படின்னு எண்ணம் கொண்டவங்களா இருப்பாங்க. அறிவு சார்ந்தவங்களா இருப்பாங்க, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. இவங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வரும்போது மற்றவங்களுக்கு ரொம்ப டஃப் கொடுக்கக்கூடியவங்க. ஏன்னா இவங்களை பத்தி இவங்க அதிகமா வெளிப்படுத்தாததுனால மற்றவங்கனால இவங்களை அதிகமா புரிஞ்சுக்க முடியாது. இவங்க மற்றவங்களை அதிகமா ஃபாலோ பண்ணவும் மாட்டாங்க, இவங்க மற்றவங்களை லீட் பண்ணவும் மாட்டாங்க. இவங்க பாட்டுக்கு இவங்களுடைய வேலையை பார்த்துட்டு கம்னு போய்கிட்டே இருப்பாங்க. அவங்க தான் INTP பர்சனாலிட்டி. நண்பர்களே, இப்போ நாம பார்த்த இந்த பர்சனாலிட்டி டைப்ஸ்ல உங்களுடைய பர்சனாலிட்டி என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த 2 வீடியோல உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு வீடியோவை கிளிக் பண்ணி இந்த வீடியோவினுடைய தொடர்ச்சியா அந்த வீடியோவையும் பாருங்க. மேலும் இன்னும் நிறைய விஷயங்களை இதன் மூலமா நீங்க தெரிஞ்சுக்குவீங்க.